ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ரெட் கலரா இருக்கு. ரெட் பாத்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன மெயின் ரீசன் பார்த்துட்டோம். லைவ் போட்டிருந்தோம். என்ன ரீசன் சொல்லிட்டு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு எல்லாமே டீட்டெயிலா போட்டிருந்தோம். நான் ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஐஇஎக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு 5% டவுன் ஆயிருக்கு. என்ன ரீசன்? ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஐஇஎக்ஸ்ன்றது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். அதாவது எனர்ஜிஸை வாங்கி பை அண்ட் செல் பண்ணுவாங்க. அவங்க ப்ரைஸை பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு அவங்க தான் ஃபிக்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சிஇஆர்சி அப்படின்ற கவர்மெண்ட் குரூப் இந்த எலக்ட்ரிசிட்டி பை பண்ணுறது செல் பண்ணுறது இந்தியாவில் எல்லாமே ஒன்றா இருக்கணும், ஆல் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்ஸும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட் கப்ளிங் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட்டும் டுகெதர் ஆயிடுச்சுன்னா ஒரே காஸ்ட் தான் இருக்கும். ஸோ வேற வேற காஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட் கப்ளிங் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால ஐஇஎக்ஸோட பிஸ்னஸ் பாதிக்கப்படலாம்னு சொல்லிட்டு தான் ஐஇஎக்ஸ் வந்து 2025 இது மார்க்கெட் கப்ளிங் ஜூலை 2025 எப்போ பார்த்துக்கோங்க, அதாவது 6-7 மாசம் முன்னாடியே போட்டிருந்தாங்க. சிஇஆர்சி வந்து இந்த மார்க்கெட் கப்ளிங் கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஐஇஎக்ஸோட ஷேர் பிரைஸ் 30% டவுன் ஆயிருந்தது. ஏன்னா ஐஇஎக்ஸ் இதுதான் மெயினா பார்த்துட்டு இருக்காங்க, எனர்ஜிஸை பை பண்றது செல் பண்றது ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாம். இப்போ இதை கவர்மெண்ட் சிஇஆர்சி சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ ஐஇஎக்ஸோட பிஸ்னஸ் என்ன ஆகும்? ஸோ அதனால தான் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லாம தெரியாம செல் ஆஃப் வந்திருக்கு. ஜூலை 2025லயே 30% டவுன் ஆயிருக்கு ஐஇஎக்ஸ். ஸோ இந்த இதை எதிர்த்து ஐஇஎக்ஸ் ஏபிடிஎல்ன்ற இதுல வழக்கு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பலேட் ட்ரிபுனல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி கேசஸ் எல்லாம் அங்கே தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால அங்கே வழக்கு போட்டிருந்தாங்க ஐஇஎக்ஸ். என்ன வழக்கு போட்டிருந்தாங்கன்னா இதுமாரி அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி இவங்க கொண்டு வர போகிறாங்க, இதனால எங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும் அப்படின்னு சேர்த்து வழக்கு போட்டிருந்தாங்க. நவம்பர் 2025ல சிஇஆர்சி அதிகாரிகள் மீது இன்சைடர் ட்ரேடிங் புகார்களையும் போட்டிருந்தாங்க ஐஇஎக்ஸ். இப்போ ஜனவரி 2026 விதிமுறைகள் இல்லாமல் மார்க்கெட் கப்ளிங் பண்ண மாட்டோம்னு சிஇஆர்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே இந்த மார்க்கெட் கப்ளிங்க்கு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் அமலுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஜூலை 2025 போட்ட வழக்குக்கு இப்போ சொல்லியிருக்காங்க ஏபிடிஎல் இந்த வழக்கு இப்போ செல்லாத நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா புதிய விதிகள் இனிமே தான் வரப்போகுது, அது முறையாக வரட்டும், அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணுங்க, அது கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு ஐஇஎக்ஸ் 5% டவுன் ஆயிருக்கு. ஜூலை 2025ல போட்ட வழக்குக்கு இன்னைக்கு தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரூல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் வரணும்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஐஇஎக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஒரிசை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு 5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கடந்த ஒரு வருஷமா ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது, ஒவ்வொரு தீர்ப்பையும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் 5% டவுன் ஆயிருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். நான் சொல்றது இன்னைக்கு மேக்சிமமா 5% வரைக்கும் டவுன் ஆயிருந்தது. 119.38 வரைக்கும் இன்னைக்கு போயிருந்தது. இப்போ நான் பார்க்குறப்ப ஆஃப்டர்நூன் பார்க்குறப்ப 1.98% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஐஇஎக்ஸ். இன்னைக்கு ஐடிக்கு அடுத்தது மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கர செல் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. மெயினா சில்வர் சொல்லணும். சில்வர் பிரைஸ் இன்னைக்கு டிராப் ஆயிருக்கு. சில்வர் இடிஎஃப் 7% வரைக்கும் டிராப் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிண்டல்கோ இது எல்லாமே மோர் தென் 5% டிராப் ஆயிருக்கு. இதுக்கு மெயினா 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் ஸ்ட்ராங் யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா. ஸோ யூஎஸ் எக்கானமி இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ் இப்போதைக்கு ரேட் கட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் செல் ஆஃப் சில்வர் அண்ட் கோல்டில் செல் ஆஃப் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர். ஸோ அதனால யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சில்வர் ப்ரைஸஸ் குளோபலாக நம்ம எப்படி வாங்குறோம், டாலரில் தான் வாங்குறோம். ஸோ டாலர் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன், ருப்பீஸ்லாம் வந்து வாங்கும்போது
லெஸ் பையிங்காக இருக்கும். ஸோ இதனால லோ ப்ரைஸஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சில்வர், கோல்டு, மெட்டல் எல்லாமே செல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் பேங்க் ஆஃப் அமெரிக்கா எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ஜூலைல ரேட் கட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ்ல ரேட் கட் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சில்வர் ப்ரைஸஸ்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக ரொம்ப ஹையாக இருந்தது வேல்யூஷன், இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்துருக்கு. அதனால தான் இன்னைக்கு சில்வர் ப்ரைஸஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. ETF எல்லாமே டவுன் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிண்டால்கோ எல்லாமே டவுன் ஆயிருக்கு. மெயினாக டாடா, நிப்பான் இந்தியா, HDFC சில்வர் ETFs எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ட்ராப்பை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு ஏர்லியராக ட்ராப் நிறையா இருந்தது, இப்போ கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஏன்னா பையர்ஸ் ஓவர் செல்லிங்லேருந்து கொஞ்சம் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனால கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு லோயர் பாயிண்ட்ஸ்லேருந்து சில்வர். அடுத்ததா ஜாம்னா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 32.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 43.8 crore 58.2 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 562 crore 668 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 47.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜினும் 13.7% 17.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஜெமினா ஆட்டோ ஆஃப்டர்நூன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 4.17% கெயின் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அல்கெம் லேப்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்திருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் 1.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 626 636 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கம்பெனி ஒன் டைம் லாஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த நியூ லேபர் கோட்ஸ் இருக்குல்ல, அதுக்காக 52.8 crore இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த ஒன் டைம் லாஸ். அதனால தான் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 10.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 759 crore 828 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 22.5% 22.2% கம்மி ஆயிருக்கு. இப்போ நான் பார்க்குறப்ப அல்கெம் லேப்ஸ் மோர் தென் 7% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு. நம்ம மார்னிங்கே பார்த்தோம். மெயினாக 5 ஐடி ஸ்டாக்ஸ் இருக்கு நிஃப்டி 50ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, டெக் மஹிந்திரா, HCL டெக். இந்த 5ல் TCS அண்ட் விப்ரோ மட்டும் 52 வீக் லோவை பிரேக் பண்ணி இறங்கியிருக்கு. மித்த எல்லாமே எதுவும் 52 வீக் லோவை இன்னும் பிரேக் பண்ணல. மெயினாக TCS பற்றி சொல்லியே ஆகணும். ஆகஸ்ட் 2024 4592 per ஷேர்னு போயிட்டு இருந்தது. அங்கிருந்து 44% டவுன் ஆயிருக்கு. 5 இயர்ஸ் லோவை எட்டியிருக்கு. இன்னைக்கு 2585ன்னு போயிட்டு இருக்கு. ஓவராலா மார்க்கெட் கேபிட்டல், அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பிலோ 10 lakh crore எட்டிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த 5 இயர் லோவால. நம்ம ஆல்ரெடி ரீசன்ஸ் பார்த்துட்டோம். மெயினாக 3 சிம்பிள் ரீசன். ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபிக் எஃபெக்ட், இதனால தான் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் US இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன். தேர்டா குளோபல் லெவலில் டெக் செல் ஆஃப் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம், அது என்ன ஐடி ஸ்டாக்காக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு TCS அண்ட் விப்ரோ 52 வீக் லோவை பிரேக் பண்ணி இறங்கியிருக்கு. மெயினி இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ பிக் பேங்க்ஸ் லைக் JP மார்கன்லாம் இப்போ டைம் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியன் ஐடி ஃபர்ம்ஸை பிளம்பர்ஸ் ஆஃப் த டெக் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.